அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகலான்னா, 10வது பாஸ் பண்ண போதும் கவர்மெண்ட் ஜாப் தான். அப்படி என்ன கவர்மெண்ட் ஜாப்னா கான்ஸ்டபிள் எக்ஸாம் தான் வந்திருக்கு. என்ன கான்ஸ்டபிள் எக்ஸாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமு. இது சிஆர்பிஎஃப் என்ற கான்ஸ்டபிள் எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. சிஆர்பிஎஃப்னா என்னென்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது சிஆர்பிஎஃப். இந்த ஜாபுக்கு 9195 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு நான் எப்படி எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா காலி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வேலைவாய்ப்பு 2026 பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் ட்ரெஸ்மேன். அவங்களுக்கு 9195 வேக்கன்சி இருக்குது. அதில் ஆண்கள் 9116 வேக்கன்சி, பெண்களுக்கு 79 வேக்கன்சி இருக்குது. அதாவது பாய்னர் விங் அவங்களுக்கு 20 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி தகுதி. இதில் கான்ஸ்டபிள் ஓட்டுநருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதோட தொழில்நுட்ப தகுதி வேணும். என்ன தகுதி வேணும்னா கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது HTV லைசன்ஸ், ஹெவி லைசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். ஓட்டுநர் தேர்ச்சி பெற வேண்டும், டிரைவிங்கில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா கான்ஸ்டபிள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அவங்களுக்கு 10வது தேர்ச்சி பண்ணால் போதும். தொடர்புடைய துறையில் 2 ஆண்டு ITI சான்றிதழ் மற்றும் 1 ஆண்டு அனுபவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்ஸ்டபிள் ட்ரெஸ்மேன் இதர பணிகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க போதும். அந்தந்த பணிகளில் ட்ரஸ்ட் வேலை தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் திறமை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்ஸ்டபிள் பாய்னியர் விங் மேஸ்திரி மின்னியலாளர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தொடர்புடைய பணியில் 1 ஆண்டு அனுபவம் ITI சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஜாபுக்கான வயது வரம்பு விவரங்கள் என்னென்னு பார்த்தலாமா? கான்ஸ்டபிள் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இவங்க எந்த ஆண்டில் பிறந்திருக்கணும்னா 2/1/1999 முதல் 1/1/2005 வரை இந்த இயருக்குள்ளே தான் இவங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதர அனைத்து பணிகளுக்கும் 18 வயது முதல் 23 வயது வரை இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க 2/1/2003 முதல் 1/1/2008 வரை இந்த ஆண்டுக்குள் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வயது வரம்பு தளர்வு. SC ST 5 ஆண்டுகள் வயது வரம்பு தளர்வு இருக்குது. OBCக்கு 3 ஆண்டுகள் வயது வரம்பு தளர்வு இருக்குது. முன்னாள் இராணுவத்தினர் அரசு விதிகள் படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஜாப்க்கு சம்பள விவரம் என்னென்னா சிஆர்பி மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர்களுக்கு ஆரம்ப அடிப்படை ஊதியமாக மாதம் 21,700 முதல் ரூபாய் 69,100 வழங்கப்படும். அதுவரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பள விவரங்கள் குறித்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள அதிகார அறிவிப்பை பார்க்கவும் சொல்கிறாங்க. தேர்வு செயல்முறை என்னென்னா சிஆர்பி மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு செயல்முறைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். கணினி அடிப்படையில், அதாவது கணினி வழி தேர்வு CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்தது உடல் தகுதி தேர்வு, அதாவது
பிஇடி, பிஎஸ்டி அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொழில்முறை திறன் தேர்வு, ட்ரெஸ் டெஸ்ட் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது விண்ணப்ப கட்டணம் என்னென்னா, விண்ணப்ப கட்டணம் வந்து 100 ரூபா. அது யாருக்கு? ஜென்ரல், ஓபிசி, இவிஎஸ்க்கு 100 ரூபா. கட்டணம் கிடையாது. யாருக்கு கட்டணம் கிடையாதுன்னா, பெண்கள், எஸ்சி, எஸ்டி மற்றும் முன்னாள் இராணுவத்திற்கு கட்டணம் கிடையாது. ஜாப்க்கு அப்ளை பண்ணால் கட்டணம் கிடையாது. சரி, இது முக்கியமான தேதிகள், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதி கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் தேதி 20/4/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 19/5/2026. இந்த ஜாப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி மேலும் மேலும் வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.